விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். மாமியார் வீட்டில் என்ன ஆளுமை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த மாதிரி மாமியாரோட டார்ச்சர் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இந்த பெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டி வச்சு வாழ்வாங்களாம், அடைச்சி வச்சுட்டு வாழ்வாங்களாம். அந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு போர்வை மாதிரி, அந்த போர்வைக்குள்ள அந்த கூண்டு கிளின்னு சொல்லுவாங்க, செல்ல குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலை தான் இந்த கும்பம். தாவிண்டே இருப்பாங்க பிஸ்னஸ்ல, நிலையாக இருக்கக்கூடாது. அதிக முதலீடுகள்ங்கிறது பண்ணவே கூடாது. சித்த பிரம்மை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். மனம் ஒரு நிலைப்படாது. வீடுங்கிறது அவங்களுக்கு பிரதிபலிப்பை தருமே தவிர அங்க வாஸ்துங்கிறது நிறைந்திருக்கும். வீட்டுல எதையாட்டி மாத்தி கட்டுறேன் வைக்கிறேன்னு எதாட்டி இந்த வருடம் செய்தார்கள் ஆனால் படிப்பு நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடைக்காது. கண்டிப்பாக அது இருக்காது. மாத்திரை எடுத்துக்கும் போது, மருந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு சாப்பிட்றதுங்கிறது சிறப்பு. நீங்களாக ஒரு முயற்சி பண்ணி நீங்களாக ஒரு டாக்டரை பார்த்து இது சரியாகும்னு நினச்சிங்கன்னா. கும்பராசி, நான் கும்பராசியில் பிறந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ரகசியத்தை கடைபிடிக்கக்கூடிய ராசின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பராசி. கும்பராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னை அடைச்சி வச்சு வாழணும்னு சொல்லுவாங்கல்லவா. இந்த பெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டி வச்சு வாழ்வாங்களாம், அடைச்சி வச்சுட்டு வாழ்வாங்களாம். அந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு போர்வை மாதிரி, அந்த போர்வைக்குள்ள அந்த கூண்டு கிளின்னு சொல்லுவாங்க, செல்ல குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலை தான் இந்த கும்பம். தன்னை வெளிப்படுத்திப்பது கூட சில காலங்கள் மட்டுமே. எங்கேயாட்டி வேகமாக போய் அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேகத்தில் உட்காந்துருவாங்க. நிதானம் அப்படிங்கிறது இருக்கும். இது நிதானம் கூட கிடையாது, ஸ்பீடாக போய் முட்டிட்டு நிற்கிறது. அதுக்கப்புறம் முன்னும் பின்னும் திரும்பி பார்க்காத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் எண்ணங்கள் பிரம்மாண்டம். இந்த வேலை சார்ந்த நிகழ்வுகளில் அதிகமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது அது இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் சார்ந்ததானாலும் சரி, அப்பாவை சார்ந்தாலும் சரி, பாக்கியம் சம்மந்தப்பட்டது எதையாட்டி தேடி ஓடி பார்க்கணுங்கிறது எண்ணம். இவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் மற்றும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பேரும் புகழும் தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். கும்பராசிக்கு எப்போதுமே யூடியூப் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த லக்ன இல்லைன்னா ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை ஜெயிக்க, இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பேசினாலே வருமானம் வரும்னு சொல்லுவாங்களே, பேசினாலே கொட்டுதியா, அவனுக்கு படிச்சாலே கொட்டுதியா. வருமானம்ங்கிறது ரெட்டையா இருக்குது. ரெட்டை லாபத்தை தரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு. எதையாட்டி பண்றேன்னு பிசினஸ் மாத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்றன் பின் ஒன்றாகன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தாவிண்டே இருப்பாங்க பிசினஸ்ல, நிலையாக இருக்கக்கூடாது. அதிக முதலீடுகள்ங்கிறது பண்ணவே கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பக்கத்துல ஒரு ஃபுட் கோர்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறேன், அது நல்லா போகுது, ரொம்ப நார்மலா நான் பண்ணிட்டு இருக்கேன், இது நல்லா போகுதுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஃபுட் கோர்ட் பக்கத்துலயே கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இவங்களை பிசினஸை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் நிறுத்தி நிதானமாக பக்குவமாக செய்வது அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். மனம் எப்படி இருக்கும்? மனம் பாக்கியத்தை நேடி ஓடும். எதை செஞ்சா எது லாபம், எதை செஞ்சா எது லாபம், அந்த திட்டமிடுதல் சரியாக இருக்குமானா சரியாக இருக்காது. கும்பராசிக்காரர்களுக்கு மனம் சித்த பிரம்மை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். மனம் ஒரு நிலைப்படாது, ஒரு கண்ட்ரோலுக்கு வராது. தேவையில்லாத நிகழ்வுகளை பத்தி நிறைய நினைக்கும், அதுதான் நடக்கும். இப்ப சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் இன்னைக்கு ஒரு பொருள் உடையும் நினைச்சேன், உடைஞ்சிருச்சு, இது நடக்கும் நினைச்சேன், நடந்துச்சு. அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் நல்ல விதமாக பயன்படுத்தினால் அது நன்றாகவே இருக்கும். என்ன மேஜிக்கா பண்ண போறோம்? கண்டிப்பா கிடையாது. ஒரு கோவிலுக்கு போறது, ஒரு குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு படிக்கிறது, அதே மாதிரி இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது, அந்த மாதிரி செயல்கள் இது நமக்கு பலனை கொடுக்குமானா பலனை கொடுக்கும். இவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்? வீட்டோட தன்மைங்கிறது நல்லா இருக்கும். வீட்டுல வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வீடு வாங்கும் போது மனை சார்ந்த பிரச்சனை, தண்ணிக்கு பக்கத்துல வீடு, கண்ணாடி மாதிரி இருக்கணுங்கிறது வீடு அப்படிங்கிறது நினைச்சு வாங்கினாங்கன்னா அதுல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு அமையக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா இதே நிலைதான். வீடுங்கிறது அவங்களுக்கு பிரதிபலிப்பை தருமே தவிர அங்க வாஸ்துங்கிறது நிறைந்திருக்கும். வீட்டுல எதையாட்டி மாத்தி கட்டுறேன் வைக்கிறேன்னு எதாட்டி இந்த வருடம் செய்தார்கள் ஆனால் அங்க பிரச்சனை
பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நண்பர்கள் அப்படிங்கிறது சரியா அமைவாங்களான்னா அங்க பிரச்சனைகளுக்குள்ள ஆளாவாங்க. நண்பர்கள் நிலையான நண்பர்கள்ங்கிறது கிடையாது. கடன் அப்படிங்கிறது இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைங்கிறது அங்க கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த நண்பர்களால தீராத கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டு ஒண்ணு சொல்றான், இந்த இடத்துல லோன் வாங்கிக்கோ உனக்கு சரியாகும், எனக்கு கிடைச்சது உனக்கும் வாங்கிக்கோ உனக்கும் கிடைக்கும் ஆனா அவருக்கு அடைக்கக்கூடிய நிலை இருக்குது, உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நமக்கு மனம் ஒரு முடிவெடுக்க தெரியாது. கேட்பார் பேச்சை கேட்பதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, கிளிப்பிள்ளை. அந்த செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டோம்ல, கிளிப்பிள்ளை சேர்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அப்படியே திரும்பி அதை கேட்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே அது சிறப்பாக அமையுங்கிற ஒரு இது இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும், ப்ரமோஷனை கொடுத்த வரைக்கும் எப்ப கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அந்த இடம் சரியில்லை, இந்த வருமானம் சரியில்லை, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். இது செய்தாலே உங்களுக்கு லாபம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. கும்பராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குற்றாலநாதர். குற்றாலம் ஒரு முறை சென்று வருவதுங்கிறது சிறப்பு. நன்றி. இப்போ மீன ராசிக்காரங்களை பத்தி பார்க்கலாம். இந்த மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொழில் சார்ந்த அழுத்தம்ங்கிறது கொடுக்கும். வேலைய நீ இதை செஞ்சாதான் இந்த இடத்த விட்டு போக முடியும்னு ஒரு ஆர்டர் இருக்கும் பாத்தீங்களா, இவங்களுக்கு அதிகமாகவே இது இருக்கும். அதே மாதிரி மாமியார் வீட்டுல என்ன ஆளுமை பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த மாதிரி மாமியாரோட டார்ச்சர் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். படிப்பு நல்லா இருக்கும், படிச்ச படிப்புக்கு வேலைங்கிறது கிடைக்காது, கண்டிப்பா அது இருக்காது. கிடைச்ச வேலைங்கிறது மட்டும்தான் இவங்க பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைங்கிறது இவங்களுக்கு அமையுமானா இங்க அமையாது. என்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்னா பிரச்சனையை கொடுக்கும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இருக்கும், கழுத்து வலி காது வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அஷ்டமாதிபதி குருங்கிறதுனால இந்த பூர்வ புண்ணியத்துல எனக்கு நோய் இருந்தது, இப்ப அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அப்பாவுடைய சுகர் எனக்கு வருமானு கேட்டீங்கன்னா நம்ம ஏதாட்டி ஒரு மருந்து மாத்திரை அப்படிங்கிறது எடுத்துப்போம். அதன் மூலமாக இது உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும்னு சொல்லலாம். அப்போ ஒரு மாத்திரை எடுத்துக்கும் போது, மருந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் நீங்க கேட்டு சாப்பிட்றதுங்கிறது சிறப்பு. நீங்களா ஒரு முயற்சி பண்ணி நீங்களா ஒரு டாக்டரை பார்த்து இது சரியாகும்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. தகுதியான டாக்டரை பார்த்து அணுகுவது அப்படிங்கிறது சிறப்பு. உனக்கு 2 டாக்டரா கூட பாருங்க, பிரச்சனைங்கிறது கிடையாது. வீடு எப்படி இருக்கும்? வீடு நல்லா இருக்கும். இந்த மனைவி பேர்ல வீடு வாங்கலாமா, அம்மா பேர்ல வீடு வாங்கலாமா, இதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை. மனைவி பேரில் வீடு வாங்குவது சிறப்பாக இருக்கும், அது அமையவும் செய்யும். ஆனா அம்மா பேர்ல வீடு வாங்கிட்டு மனைவி மேல அந்த மனைவி கோபத்தினால சண்டையிடுறதுங்கிறது இருக்கும். வெளியில போனா ஏதாட்டி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். ஏதாட்டி ஒண்ணு சொல்லுவோம், நம்மளும் திருப்ப சொல்லுவோம், கௌரவம் பாதிப்புங்கிறது அந்த இடத்துல ஏற்படும். மனம் பாருங்க, ஆசோலேஷன் மைண்ட். குழந்தைகள் வெளிநாட்டுல இல்லைன்னா வெளியூர்ல படிக்கக்கூடிய ஒரு யோகம். அரசினால பிரச்சனை, நான் என்ன அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் எனக்கு தரமாட்டேங்குது, ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த மீன ராசிக்காரங்க ஹெல்மெட் போடாம போய் ஃபைன் கட்டக்கூடியது அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட்னால தண்டனை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரேஷன் கார்டு, அந்த வண்டி ஓட்டிட்டு போவாங்க, அந்த இதெல்லாம் சரியா வச்சுக்க மாட்டாங்க பேப்பர், அதனால போலீஸ் பிடிச்சு இவங்களுக்கு ஃபைன் அப்படிங்கிறது போடும். அதே மாதிரி ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது கொடுக்கும். என்னன்னா ஒரு பொருளை மறந்து வச்சு தேடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இதை கொஞ்சம் சரி பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாபம் கிடைக்குதுன்னு இன்னொரு நஷ்டத்தை சந்திப்பாங்க. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா 15,000 ரூபாய் போட்டா எனக்கு 25,000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை இதுல தூக்கி போட்டுருவாங்க. உள்ளதும் போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். லாபத்திற்காக பெருமிழப்பு சந்திக்கக்கூடியது யாருன்னா இவங்க தான். அதே மாதிரி சித்தர்களுடைய போட்டோ இவங்க வீட்டுல இருந்துட்டே இருக்கும், ஏதாட்டி ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒரு வழிகாட்டல், இன்ட்யூஷன் அப்படிங்கிறது இவங்க மூலமாக கிடைக்கத்தான் செய்யும். அந்த மறைமுகமா எனக்கு கனவுல இந்த இடத்த இதை செய், இந்த இடத்துக்கு போயிட்டு வா, இல்லைனா இந்த இடத்த பார்த்தேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இன்ட்யூஷன் பவர் இவங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிகமே அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். மீனராசிக்காரர்கள் பொதுவாக வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் வழிபாடு. மதுரைக்கு ஒரு முறை சென்று வருவது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நட்சத்திரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.